ஹாய், ஜோ ஃபேஷன்ஸ் ராசிபுரம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சாரீ ப்ரிப்பேட்டிங் பண்ண போகிறோம். அது வந்து உங்களுக்கு ஈஸி மெத்தடில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சாரீ இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மடிச்சுக்கோங்க. அதாவது கஸ்டமர் இருந்தாலும் சரி, உங்களுக்கே நீங்கள் பண்ணிக்கலாம் சரி, நீங்கள் அவங்ககிட்ட கேட்கணும் உங்களுக்கு எவ்வளோ பெருசு மடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்க இப்போ வந்து என்கிட்ட கொடுத்த கஸ்டமர் வந்து 3.5 கேட்டிருக்காங்க. 3.5 3.5 இன்ச்சஸ் நம்ம இங்கே மெஷர் பண்ணிக்கணும். கொஞ்சம் கூட முன்ன பின் இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அதனால் அது வந்து கேர் பண்ணி வைங்க. வச்சுட்டு இப்போ நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் கிளிப் பண்ணிக்கணும். கிளிப் பண்ணிட்டு பாருங்கள், நார்மல் வாட்டர், லைட் ஸ்ப்ரே, அவ்வளோங்க. இப்போது இதை வந்து நம்ம அயன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அயன் பண்ணி விட்டதை அதே மீன் மடிக்கிறோம். ஈக்குவலாக பார்த்துக்கணும். கீழேயும் மேலேயும் ஒரே மாதிரி ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ஏற்றி தத்தியமாக வச்சிட்டிங்க அப்படின்னா இங்கே நம்ம மடிக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து லைன் வந்து கரெக்டாக வராது. ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கோணம் தான் வந்துடும். நீங்கள் பாருங்கள், லைட்டாக மட்டும் அயன் பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து இந்த மடிப்பு எடுக்கும்போது நமக்கு அந்த லைன் தெரியணும். அதுக்கோசரம் தான் நம்ம பயன் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க. கிளிக் பண்ணிட்டேன். இப்போ மடிச்சிட்டேன். இங்கே ஒரு அயனி அடுத்து மடிச்சிட்டேன். இப்போ இங்கே ஒரு அயனி. அவங்ககிட்ட எத்தனை ஃப்ளீட்ஸ் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க. இப்போ இது வந்து எத்தனை ஃப்ளீட்ஸ் வருதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வேணும்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் நம்ம யூஸ் பண்ணும்போது ஃப்ளீட்ஸ் நிறைய கிடைக்கும். அவங்களுக்கு எத்தனை கிட்டாலும் அந்த அளவுக்கு நமக்கு ஃப்ளீட்ஸ் இதில் வரும். நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பயன் பண்ணாங்கன்னா இப்போ அந்த லைன்ஸ் தெரியுதுலையே, இது வந்து நான் ஃபஸ்ட்டு மடிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நமக்கு அளவு, அதாவது ஃப்ரண்ட்டில் வரும் இல்லைங்களா, அந்த அளவு இது. இது பாருங்கள், லைன்ஸ் தெரியுதுங்களா, ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா. நான் சொன்ன மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நம்ம கிராஸாக இருந்துச்சுன்னா இந்த லைன் வந்து கிராஸாக வந்துடும். இது பாருங்கள், லைன் எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். இப்போ இந்த லைன் தெரியுதுன்னா சாரீ நம்ம திருப்பி ஃப்ரண்ட் பக்கம் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் பக்கம் வச்சு இப்போ இந்த லைன்ஸ் தெரியுதுங்களா, இந்த லைனில் தான் நம்ம மடிக்க போகிறோம். இப்படியே மடிச்சுட்டு வரோம். பாருங்க, நான் மடிச்சுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் எத்தனை ஃப்ளீட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 ஃபீட் வந்திருக்கு. நான் 3.5 வச்சதுக்கு எனக்கு 9 ஃபீட்ஸ் கிடைச்சிருக்கு. எனக்கு அதை கேட்டவங்க வந்து 8 தான் கேட்டிருந்தாங்க. நான் 9 வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம அந்த மடி எடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த எட்ஜுக்கிட்ட எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இங்கே வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க. எதுக்கு அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட்டும்போது கொஞ்சம் அந்த இடத்துல அப்படியே காமிச்சு கொடுத்துரும். கொஞ்சம் இருக்கிறது இல்லை, அது அப்படியே காமிச்சு கொடுத்துரும். அதனால் இது வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி இங்கே ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீ பாருங்க, டப் போட்டுட்டு இல்லைங்களா, பின் போட்டதை வந்து நம்ம இந்த டேபிள் கிட்ட வச்சு ஒரு கிளிக் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு கிளிப்புக்காக தான், அதாவது சாரீ இப்படி நகராமல் இருக்கிறதுக்கோசரம் ஒரு கிளிப்புக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த கிளிப்பு. அதாவது சாரீ இதாகிடுமோலாம் நினச்சி பயப்பட வேண்டாம். இப்படி போட்டு விட்டுட்டு சாரீ ஸ்டடி பண்ணிங்கன்னா உங்களுக்கே லைன் வரும். பார்த்தீங்கன்னா சில்க் காட்டன் சாரீ இது நான் பண்ணிட்டு இருக்கிறது. இப்போ நம்ம அயன் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இப்படி லைனாக நீங்கள் அப்படியே, அதாவது சாரீக்கு வந்து கொஞ்சம் கிளிப் இருக்கிறோம் அயன் பண்ணுறோம்னா கையில் இது பண்ணிங்க அப்படின்னா ஒரு லைன் சரியாக வந்துடும். லைன் வருது பார்த்தீங்களா, அதான் நம்ம அது ஒன்று பண்ணணும் அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்த சாரீ பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம பண்ணையில் கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் நமக்கே ப்ராக்டிக்ஸ் ஆகிடும். பாருங்க, இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சேஃப்டி பின் போட்டுக்கிறோம். இதே மாதிரி இப்படி தூக்கி மட்டும் போடாதீங்க, இப்படி வச்சு போடுங்க. தூக்குனீங்கன்னா இந்த மேலே இருக்குது இல்லைங்களா, லூஸ் ஆகிடும். இப்படி வச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் கிரிப்பாக இருக்கும். போட்டாச்சுங்களா? இப்போ ஹேண்ட் பாக்ஸ் வந்து ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இந்த சாரியில் வந்து ஸ்டோன் இருக்குது, இதாக தெரியுதுங்களா உங்களுக்கு, சாரியில் ஸ்டோன் இருக்குது. அதனால் நம்ம வந்து இப்படி டேரெக்டாக அயன் பாக்ஸ் வைக்கக்கூடாது. வச்சோன்னா அயன் பாக்ஸ் சீக்கிரம் போயிடும். அதனால் இது மேலே அந்த நெட் இருக்குது, இதுக்கு அயன் பண்ணுறதுக்கு. அந்த நெட் இருந்தால் நெட் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட நெட் இல்லை அப்படிங்கும்போது கர்ச்சீஃப் காட்டனில் இந்த மாதிரி கர்ச்சீஃபை எடுத்து இப்படி மேலே போட்டுக்கோங்க.
பாருங்க இருக்குதுங்களா? வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த கர்ச்சீஃப் அப்படியே போட்டுடணும். ஒயிட் கர்ச்சீஃப் இருந்தாலும் ஓகே, எதுனாலும் சரி ஓகே. பட் ஆனால் காட்டன் கர்ச்சீஃபாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா கிரிப் நிற்கிறதுக்கு ஸ்ப்ரே. ஓகேங்களா? ஜஸ்ட் நார்மல் வாட்டர் தான். பாருங்கள் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஹேண்ட் பாக்ஸ் வச்சு நம்ம நார்மல் லைன் பண்ணலாம். பாருங்க நம்ம நார்மல் லைன் பண்ணியாச்சு. அயன் பண்ணிட்டு பாருங்க. இப்போ எடுக்கும்போது உங்களுக்கு தெரியுதா, இப்படி பண்ணும்போது இந்த இடத்துல ஒன்று சவுண்ட் கேட்கும். அதனால நம்ம சொன்னோம் இப்படி அயன் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஸ்டோன் இல்லாத இடத்துல நீங்கள் தாராளமாக அயன் பாக்ஸ் போடலாம். ஸ்டோன் இருக்கிற இடத்துல கம்பல்சரி கர்ச்சீஃப் போட்டு தான் நீங்கள் பண்ணணும். கர்ச்சீஃபோ இல்லை இந்த நெட் இருக்குங்களா அயன் பண்ணுறதுக்கு, அந்த யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்க கீழே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி கிளிக் பண்ணிட்டேன் பாருங்க. நெக்ஸ்ட் அதே சேம் மாதிரி எடுக்கலாம். பாருங்க லாஸ்ட் ஓகேங்களா? அதே மாதிரி இது ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம 3.5 தான் ஸ்டார்டிங் வச்சோம். அந்த ஸ்டார்டிங் டு எண்ட் ஒரே மாதிரி வைக்கணும். பாருங்க 3.5 கரெக்டாக இருக்கு. 3.5 இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதாவது கொஞ்சம் இழுத்துக்கணும். இந்த இடம் டைட்டாக இருக்குது, அதே மாதிரி இந்த இடத்துக்கு நம்ம பின் பண்ணணும். இப்போ அதனால் நம்ம இழுத்துக்கணும். இந்த இடம் லூஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு பின் பண்ணிக்கணும். இந்த லூஸ் இல்லாமல் இழுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல ஒரு பின், சேஃப்டி பின் போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு இதுக்கு மேலே கர்ச்சீஃப் போட்டுக்கணும். கர்ச்சீஃப் போட்டு தான் நம்ம அயன் பண்ணணும். டேரெக்டாக அயன் பாக்ஸை வைக்கக்கூடாது. ஸ்டோன் 2 தாள் இருக்குது, நான் டேரெக்டாக அயன் பாக்ஸை வைக்கக்கூடாது. இதுக்கு மேலே கர்ச்சீஃப் போட்டுக்கணும்.